ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். எப்பொழுதும் கண்ணீரை வீணாக்கி கொண்டு மனதை எப்பொழுதுமே குழப்பமாக வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் எப்பொழுதுமே ஒரு விதமான பயத்தோடும் பரபரப்போடும் தயக்கத்தோடும் உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இது உனக்கு கவலையாக இல்லையா? உன்னை பார்க்க எனக்கு பயமாக இருக்கிறது, மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இப்படியே உன் வாழ்க்கையில் நீ போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் மீதம் இருக்கும் உன் வாழ்க்கை என்னாவது? அதை நான் உனக்கு மாற்றி காட்டுகிறேன். முதலில் உன் மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். தேவையில்லாத சிந்தனையை உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதல்லவா, அதை துடைத்து எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திதான் இவ்வளவு மன போராட்டத்தோடு தவித்து கொண்டிருக்கிறாய். அதை நினைப்பதை முதலில் மறந்துவிடு. வரப்போவது என்னாகுமோ, எப்படி இருக்குமோ, நம் வாழ்வு என்னாகுமோ என்ற பயத்தையும் உன் மனதிலிருந்து எறிந்துவிடு. வருவது வரட்டும், போவது போவட்டும், நடக்கது நடந்து கொண்டே இருக்கட்டும் என்று அமைதியாக உன் மனதை வைத்துக்கொள். நான் கூறும் இந்த வாக்கை முழு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் வேறு எந்த சிந்தனைகளையும் உன் மனதில் இருத்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்ணீரற்ற வாழ்வை நிச்சயமாக வரமாக பெறுவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். கூனி குறுகி நிற்காதே. உன் வாழ்க்கையில் நீ ஆள பிறந்தவர். ராஜகம்பீரமாக எழுந்து நில். உனக்கான வாழ்க்கையை வரமாக நான் உனக்கு தருகிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காயப்படாமல் நீ எதையுமே சாதிக்க முடியாது. தோல்வியடையாமல் வெற்றியை மிக எளிதாக பெறவே முடியாது. கஷ்டத்தை அனுபவிக்காமல் யாரும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவித்ததாக எந்த வரலாறுமே இல்லை. துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் மிக உண்மையான விஷயமும் கூட. நீயும் இப்பொழுது வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். உன் வேதனையான காலங்கள் எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். இதுவரை கஷ்டகாலத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்த உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறது. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக மாற்றியே காட்டுவேன். உன்னுடைய மகத்தான வெற்றி என்பது இந்த உலகத்தை வெற்றி கொள்வதை காட்டிலும் உன் மனதை வெற்றி கொள்வதே மிக மகத்தான வெற்றி. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள், ஆனந்தத்தோடு வைத்துக்கொள். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். நான் அதை உனக்கு தயார்படுத்துவேன். உன்னுடைய சந்தோஷத்தில் 1000 பேர் உன் அருகில் இருந்தாலும் அது உண்மையாக உறவாக இருக்காது. நீ கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, உனக்கான துன்பத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கும் போது உன் அருகில் உன் கண்ணீரை துடைக்க, உன் கவலையை மறக்க, உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள உன் அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மிக உன்னதமான உறவுகள், மிக உண்மையான உறவுகளும் கூட. மறந்தும் கூட அந்த உறவுகளை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் மனதில் 1000 போராட்டங்களும் 1000 வேதனைகளும் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் உன்னோடு அந்த நேரத்தில் இருக்கும் அந்த உறவுகளை உன்னுடைய வேதனையால் கஷ்டப்படுத்தி விடாதே, காயப்படுத்தி விடாதே. ஏனென்றால் அவர்கள் உறவு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை பத்திரமாக தக்க வைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் நீ வேதனைப்படும் பொழுது உன் வேதனையை பார்த்து சிரிப்பவர்களும், உன் வேதனை மிக அதிகமாக இருக்கட்டும் என்று விரும்புவர்களும் உன் அருகில் இருந்தால் அதை நீ கண்டு கொண்டால் அவர்களை விட்டு விலகி வந்துவிடு.
அதுதான் உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி மிக நன்றாக பொருத்தமாகவே இருக்கும். உன்னிடம் ஒன்றை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை பற்றியும் உன்னுடைய கஷ்டத்தை பற்றியும் உன்னுடைய கஷ்டகாலத்தை பற்றியும் மற்றவர்களோடு எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டால் நம் மனம் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று நீ நினைத்து பகிர்ந்து கொள்கிறாய். ஆனால் நீ யாரிடம் பகிர்ந்து கொள்கிறாய் என்பதில்தான் மிக முக்கியம் அடைந்திருக்கிறது. நீ மற்றவர்களிடம் ஆறுதலை தேடி பகிரும்போது அது மற்றவர்களுக்கு மிக சந்தோஷமாக போய்விடுகிறது. சில பேர் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து மனம் வருந்தி உண்மையாலுமே உனக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார்கள். ஆனால் மேலும் சில பேர் ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதைப் போல நடித்து கொண்டு உனக்கு சொல்லிவிட்டு பின்பக்கம் சென்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீ படும் துன்பத்தை பார்த்து வேறு சிலரோ நீ படும் கஷ்டத்தை பார்த்து உனக்கு முன்பாகவே நீ அப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும், நீ செய்ததற்கு அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் என்று உனக்கு நேருக்கு நேராகவே பேசுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களும் உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது. அதனால் யார் நல்லவர்கள், யார் உன் மனதை மேலும் காயப்படுத்த நினைக்கிறார்கள், யார் உன் வேதனையை துடைக்கிறார்கள், யார் உண்மையாலுமே உன்னை மதிக்கிறார்கள், உன் அன்பை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை மிக எளிதாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் உன் மனம்தான் போராட்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதே. எனவே எந்த கவலையையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எதுவாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என் காலடியில் வந்து கொட்டிவிடு. உனக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த வேறு யாரும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நான் உன் தகப்பனல்லவா? உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து நான் உனக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு தாய்க்குத்தான் தெரியும் தன்னுடைய குழந்தையின் மனபாரம் என்னவென்று, தன் குழந்தைக்கு என்ன தேவை என்று. குழந்தையின் தேவையறிந்து செய்யும் உதவி செய்யும் தாய் போல உன் மனமறிந்து நானும் உனக்கு நல்லது செய்வேன், உதவி புரிவேன். உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கையை வைத்துவிட்டு நீ ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. தேவையில்லாத பயத்தை உன் மனதிலிருந்து விட்டு எறிந்துவிடு. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தேவையில்லாத பயம் கொள்ளாதே. உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மனதில் எந்த சலனமும் இல்லாமல் எப்பொழுதும் சந்தோஷமாக சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியைப் போல நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை? சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ வேதனைக்கோ சோதனைக்கோ மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே.
யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும், முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை, உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல் உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும். நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நடக்கும். நீதான் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டும். உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து, சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும்.
என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்கப் போடும் முடிவுகளைப் பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டிச் செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயியின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ
அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ, அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்துக்கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையே இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரிசமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். சாயிநாதா, பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை.
உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும்.